எத்தனை வருஷம் பழைய மிக்ஸியாக இருந்தாலும் சரி, உங்களோட மிக்ஸி ஜார் ஓடவே மாட்டேங்குது அப்படின்னா, உங்களோட மிக்ஸி ஜாரில் கொட்டாங்குச்சி மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள். வித்தியாசத்தை நீங்களே பார்ப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டிப்ஸ் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளேடு வந்து சுத்தவே மாட்டேங்குது அப்படின்னாக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லை சமைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு உங்களோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு ஓட்டுடுங்க. ஓட்டுனீங்க அப்படின்னா போதும். அதில் இருக்கிறதான துருப்பிடிச்ச கரைகள் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். நம்ம சட்னி மசாலாலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே உள்ளே போய் ஸ்டோர் ஆகி அங்கே டைட்டாக ஆகிடும். இதனாலே நம்மளோட பிளேடு ஓடவே ஓடாது. இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நீங்கள் சுத்த விட்டீங்க அப்படின்னா போதும். அங்கே இருக்கிறதான துருப்பிடிச்ச கரைகள், அங்கே இருக்க அழுக்குகள் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதும். அதில் இருக்க கரைகள் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகி உங்களோட மிக்ஸி முன்னாடி இருந்ததை காட்டிலும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக உங்களோட மிக்ஸி ஓட ஆரம்பிச்சிரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட மிக்ஸி ஜார்லேருந்து பயங்கரமாக பேட் ஸ்மெல் வருதா? நம்ம சட்னி மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் ஜாஸ்தி நம்மளோட மிக்சியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை நீங்கள் ஒரு மருதாணியை நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா கூட அந்த மருதாணியோட ஸ்மெல் இருக்கும். அது நம்ம சட்னி ஏதாவது பண்ணும்போது அதுலேயுமே அந்த ஃப்ளேவர் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கொட்டாங்குச்சியோட ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது ஒரு நிமிஷம் மட்டும் ஃபயரில் நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா போதும். அதிலிருந்து பார்த்திங்கனாக்கா நல்லா புகை வர ஆரம்பிச்சிரும். அந்த புகை வர்றதை உங்களோட மிக்ஸி ஜாரில் நீங்கள் அந்த பீஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட எந்த விதமான ஸ்மெல்லுமே இல்லாமல் உங்களோட மிக்ஸியில் பார்த்திங்கனாக்கா நல்லா சூப்பராக மாறிடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் போகலாம். டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் கொசு, கரப்பாம்பூச்சி, பல்லிகளோட தொல்லை ரொம்ப இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு தேங்காயோட அந்த நாரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக கொட்டாங்குச்சியோட சின்ன பீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது கூடவே வெங்காயத்தோல் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு தோல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெங்காயம் பூண்டு இது ரெண்டோட தோலையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இது கூடவே கற்பூரம் ஒன்று நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிறதான இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி, பல்லிகள், கொசுக்கள்லாம் சுத்தமாக வரவே வராது. நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா இதை கற்பூரத்தை நம்ம பற்ற வச்சுக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக எல்லாமே எரிஞ்சு வர்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். எரிஞ்சதுக்கப்புறமா அந்த கொட்டாங்குச்சி பீஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு மாதிரி புகை வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி புகை வரும்போது நீங்கள் கொஞ்சமாக இன்னும் கூட வெங்காயத்தோல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே உங்களுக்கு கொசு அதிகமாக இருக்கோ, கரப்பாம்பூச்சி எங்கே உங்களுக்கு அதிகமாக வருமோ அந்த இடத்துல வச்சு விட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு அந்த தொல்லைகளே இனிமேல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ என்னோட ஜிங்க்கு கடியில் பார்த்திங்கன்னா இங்கே தான் எங்களுக்கு அதிகமாக கரப்பாம்பூச்சி வரும், பல்லிகள், அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து எலிலாம் கூட வெளியிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நாங்கள் இங்கெல்லாம் கல் வச்சுருக்குறோம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல உடனே இந்த புகையை வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது நல்லா அந்த புகை இருக்குது. இந்த புகையோட ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாமே இறந்துடும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அதை உங்களோட கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா அந்த மாதிரி எரிய விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா உங்ககிட்ட நார்மலாக ஏதாவது ஒரு பாத்திரம் வேஸ்டானது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் போட்டு இதை நல்லா எரிய விட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நான் நல்லா பார்த்திங்கன்னா எரிய விட்டு இதிலேருந்து அந்த பீஸாக வருது பார்த்திங்களா எரிஞ்சு, நம்ம இதை சாம்பலில் எடுத்து தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லாவே எரிஞ்சு நம்மளுக்கு அந்த சாம்பலோடது ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இது ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் இந்த கொட்டாங்குச்சியோட இந்த சாம்பல் இருக்கு இல்லையா, இதை மட்டும் இல்லாமல் இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த சிரட்டையோட இந்த தூளையும் ப்ளஸ் இந்த உப்பையும் நம்ம சேர்த்து நம்ம அரைக்கும்போது நம்மளோட பிளேடு பார்த்திங்கனாக்கா நல்லா ஷார்ப்பாகும். உங்களோட மிக்ஸி பார்த்திங்கனாக்கா சட்னி நீங்கள் குயிக்காக அரைச்சிடலாம். அந்தளவுக்கு உங்களோட மிக்ஸி ஜாரோட அந்த பிளேடை நல்லா ஷார்ப் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இதை வச்சு நம்ம இன்னும் நிறையா டிப்ஸ் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ ரெடியான இந்த தூளை வச்சு நம்ம இப்போ வந்து மிக்ஸி எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது வந்து நம்ம அரைச்சது மட்டும்தான். அதை வந்து வெறுமனையே தான் நான் கழுவுறேன். எந்த விதமான சோப்புமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ பளபளப்பாக நம்மளோட மிக்ஸி வந்து புதுசு மாதிரி மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடியில் வந்து பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி கரைகள் வந்து படிய ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போதும் இந்த தூளை வந்து கொஞ்சமாக நீங்கள் தூவிட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு இதை வந்து நல்லா நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னாவே போதும். உங்களோட மிக்ஸி ஜாரோட அடியிலையுமே இருக்கிறதானா அந்த அழுக்குகள் கரைகள் எல்லாமே வந்து போயிடும். நம்ம இதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இந்த தூளை மட்டும் தூவிட்டு லைட்டாக வந்து ப்ரஷ் வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதும். நீட்டாக சூப்பராக வந்து உங்களோட மிக்ஸியோட ஜார் வந்து க்ளீன் ஆகிடும். நீங்கள் இதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் பாத்திரம்லாம் கூட வளர்க்குறது கூட இந்த சாம்பலை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட பாத்திரம் வந்து ரொம்பவே பளபளப்பாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய லிக்யூடு சோப்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்திரம் விளக்குனாலும் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக அதில் பூத்து போயிருக்கும் இல்லையா. ஆனால் நம்ம இந்த மாதிரி சாம்பல் வச்சு நம்ம விளக்கும் போது நம்மளோட பாத்திரம் பளபளப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வெள்ளை வெள்ளையாக பூத்து போகிற மாதிரி இருக்கவே இருக்காது. இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6 வந்து நான் இப்போ வந்து அந்த கொட்டாங்குச்சி நான் எரிய விட்டேன் இல்லையா, அது வந்து நல்லா அந்த மாதிரி கரையாயிடுச்சு. இந்த கரையை உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சாம்பல் இருக்குல்ல, அதை வந்து எல்லா பக்கமும் நான் தூவி விட்டுக்கிறேன். நான் இதில் எந்த விதமான சோப்பு லிக்யூடு எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும் வீடியோவில் நான் லைட்டாக அதை தேய்க்கும் போதே அதில் பிடிச்சிருந்ததானே அந்த கரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. நான் கூட ஃபஸ்ட்டு இதை வந்து இதில் போட்டு வச்சப்போ நான் ஐயோ இந்த கரை வந்து படியுதே, நம்ம அதை வந்து வாஷ் பண்ண முடியாதோ அப்படின்னு நான் நினச்சேன். உண்மையாலுமே நான் அந்த சாம்பலை வச்சு நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் சூப்பராக வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லையுமே ரொம்ப அடிப்பிடிச்ச பாத்திரமாக இருக்குது அப்படின்னாக்க இந்த சாம்பலை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். சூப்பராக அதில் பிடிச்சிருக்கிறதான கரைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ரொம்பவே ஈஸியாக வந்து நமக்கு இது வந்து வந்துருச்சு. கை வலிக்க நீங்கள் தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த கரைகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பளபளப்பாக புதுசு மாதிரி மாறிடுச்சு. அதில் அந்த படிஞ்ச கரை எங்கே படிஞ்சது அப்படின்னே நமக்கு வந்து தெரியாத அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். 7வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பலை நம்ம இப்போ வந்து பொட்டு தான் வைக்க போகிறோம். பிறந்த குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து பொட்டு வைப்போம் இல்லையா. ஸோ அப்போ அந்த மையை வச்சுட்டு நம்மளுக்கு அழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாம்பல் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் அதில் தொட்டு விட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு பொட்டு மாதிரி ஆகிடும். நான் இதை வந்து உங்களுக்கு கையை நான் ஆட்டியே காட்டுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் கூட கீழே விழவே இல்லை. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அது வந்து பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 8 வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாம்பலில் இந்த மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து தடவி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இதை உங்களுக்கு கையிலே நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்க்ரப்பை எடுத்து என்னோடய கைகளில் நான் எல்லா பக்கமும் நான் அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடியதான டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும். இதே மாதிரி நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும், நல்லா உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகும். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும், நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்கும். நீங்களே வந்து பாருங்கள், நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வந்து ஸ்கின்னு பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருக்கதானே இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.